தக்காளி சட்னிங்க. வீட்டில் இருக்கிற ஒரு 4 பொருட்கள் வச்சு தக்காளி சட்னி செஞ்சிடலாம். வீட்டில் கரண்ட் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம், மிக்ஸி ரிப்பேர்னாலும் கவலைப்பட வேணாம். இது போல் சட்னி செய்யுங்க, சூப்பராக சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அப்படியே கூட லைக் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துங்க. தக்காளிங்க ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுங்க. பச்சை மிளகா ஒரு 6 மிளகா 7 மிளகா போட்டுங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூட கொஞ்சம் மிளகாய் தூளுங்க, அதையும் போட்டுங்க. கொஞ்சம் உப்பு, அது கூடவே உப்புங்க தேவையான தண்ணி. குக்கரில் மூடி எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு 4 விசில் வரட்டங்க. 4 விசில் வர வெளியே விட்டுட்டு அதை எடுத்து திறந்தோம்னா நல்லா தக்காளியெல்லாம் வெந்து போயிருக்கோம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்க. இல்லை மத்து இல்லையா அரை வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. இந்த பாருங்கள், இந்த சட்னி கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாங்க. சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றின்னு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டோம். காஞ்சி மிளகாய்ங்க, அதை கட் பண்ணி வச்சுன்னுக்குறோம். கடுகு பொரிஞ்சதும் அந்த காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலைங்க ஒரு எனக்கு போட்டுக்கலாம். நம்ம அந்த கடைஞ்சி வச்சோம் பாருங்கள், வேக வச்சு அது இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இதுக்கு வெல்லம் போட தேவையில்லை, பூண்டு தேவையில்லை, புளி கூட போட வேணாங்க, சட்டுன்னு ஆகிடுங்க. இப்போ நிறைய எதனா சட்னி அரைக்கணுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் கம்மி, செலவும் கம்மிங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சுவையான தக்காளி சட்னிங்க. இது நல்லா காரசாரமாகவும் இருக்கும். நம்ம எங்கன்னா வெளியில் போனோம் அப்படின்னா கூட டக்குன்னு வச்சு ஊற்றி எடுத்துன்னு போயின்னே இருக்கலாங்க. இது போல் சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், திரும்ப நீங்கள் அடிக்கடிக்க செய்வீங்க. இந்த சட்னி சுட சுட இட்லி இருந்தால் போதுங்க. இதுக்கு கொத்தமல்லி கூட போட வேணாங்க. இந்த சுட சுட இட்லி போட்டு நல்லா தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே நல்லா சுவையாக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.